மாவட்டம் சீர்காழி அருகே ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பலால் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு மற்றும் வலைகள் சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். பழையார் மீனவ கிராமத்தில் கடற்பரப்பில் ONGC நிறுவனம் கடலில் குருடு ஆயில் எடுப்பதற்காக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நங்கூரமிட்டு ஆய்வு மேற்கொள்வதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டதாகவும் படகு மற்றும் வலைகள் சேதமடைவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நடுக்கடலில் ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த தொழில் பண்ண முடியும். அந்த தொழில் பண்ற இடத்துல அவங்க ஆய்வு பண்ணும்போது எங்களால் தொழில் செய்ய முடியல. அதாவது அந்த ஆய்வு செய்யறவங்க ஆங்கர் அங்கங்க போட்டுடுறாங்க. அந்த ஆங்கர்ல போய் சிக்கிட்டு 3 நாளா கடல்லே கடந்து இருக்கும்போது நாங்கள் இங்க இருந்து போட்டை எடுத்துட்டு போய் 3 போட்டை எடுத்துட்டு போய் தான் அவங்கள மீட்கும் போது எல்லாமே அந்த தண்ணியோட விட்டுட்டு வந்துடுறோம். எல்லாம் பிச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு போர்டு வலை எல்லாமே கிடைக்கல, எங்களுக்கு போயிடுச்சு. இப்போ அதுக்கு இழப்பீடு எங்களுக்கு வேணும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அரசு பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆவாரங்காடு தொடக்கப்பள்ளி தொடங்கி 50 ஆண்டுகள் ஆன நிலையில் 50ஆம் ஆண்டு பொன்விழா, பள்ளி ஆண்டு விழா, முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு என முப்பெரும் விழா நடைபெற்றது. அப்போது முன்னாள் மாணவர்கள் 50,000 ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், ஜெராக்ஸ் மெஷின் உள்ளிட்டவற்றை சீராக வழங்கினர். தொடர்ந்து 1997ஆம் ஆண்டு பாடமெடுத்த ஆசிரியை லில்லியை கண்ட மாணவர்கள் பாச மிகுதியில் அவரை தூக்கிக் கொண்டு விழா மேடைக்கு அழைத்து சென்றனர். இது முப்பெரும் விழாவா நடக்குதுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கல்வி சீர் வழங்கும் விழா. பள்ளிக்கு தேவையான அடிப்படை தேவையான புக்கு மற்ற எல்லா பொருட்களையுமே ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் இன்னாள் மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாக பள்ளிக்கு நாங்கள் சீராக கொண்டு வந்து சிறப்பாக கொடுத்தோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஆசிரியர்களோட சந்திப்பு நடந்தது. எங்களுக்கு கல்வி போதித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பு பண்ணோம். எங்கள் கூட படித்தவங்க, எங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமாக பேசுனதில், பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீலகிரி மாவட்ட வியாபாரிகள் வணிக நிறுவனங்கள் முன்பு கருப்பு கொடி கட்டி இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏப்ரல் முதல் நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் இ-பாஸ் நடைமுறையில் நீலகிரிக்குள் வர அனுமதிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் சோதனை என்ற பெயரில் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வியாபாரிகள் தங்களது கடைகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். விழுப்புரத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினருக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். விழுப்புரத்தில் கடந்த 24ஆம் தேதி பணி நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வம் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய வனம் மற்றும் கதர் காதி கிராமத்துறை அமைச்சர் பொன்முடி 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அப்போது ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் திருவள்ளம் அருகே கோவில் உண்டியல் மற்றும் மின் மோட்டார் திருட முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். லட்சுமிபுரம் கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ள தீர்த்த பொன்னியம்மன் ஆலயத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உண்டியலில் இருந்த பணம் கொள்ளை போனது. இதன் தொடர்ச்சியாக மீண்டும் அதே கோவிலுக்கு வந்த கொள்ளையர் உண்டியலில் பணத்தை திருடிவிட்டு மின் மோட்டாரை திருட முயன்றபோது பொதுமக்களிடம் சிக்கினார். தொடர்ந்து அவரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் கொள்ளையனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் உண்டியலில் 42 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில், யோக ஆஞ்சநேயர், தக்கான்குளம் ஆஞ்சநேயர் ஆகிய கோவில்களில் உள்ள 15க்கும் மேற்பட்ட உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 42,80,748 ரூபாயும், 111 கிராம் தங்கமும், 330 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர் பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்லும் பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டும் அந்த பொருட்களின் மீது அமர்ந்தவாறும் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் பயணம் செய்தார். இதனால் விபத்தில் சிக்கி உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். தொடர்ந்து வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் இளைஞரை தேடி வருகின்றனர்.
ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டம் அன்னூர் ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. அதிகாலை 5 மணி முதலே கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் ஆடுகளை வாங்க ஏராளமான வியாபாரிகள் சந்தையில் திரண்டனர். வெள்ளாடு, குறும்பாடு, செம்பரியாடு, மலையாடு உள்ளிட்ட ஆடுகள் 5,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஒரே நாளில் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வீட்டில் புதுச்சேரி மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நடுவீரப்பட்டி ஓதியடிக்குப்பம் பகுதியில் புதுச்சேரி மதுபாட்டில்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபாட்டில்களை விற்பனை செய்த மாணிக்கவள்ளி என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 5,000 ரூபாய் மதிப்புள்ள புதுச்சேரி மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வீரக்கனூர் கால்நடை சந்தைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் செம்பரி ஆடு, தலைச்சேரி ஆடு, நாட்டினம் ஆடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். எடைக்கு ஏற்ப ஒரு ஆடு 3,500 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. சுமார் 2,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதில் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுகாதார ஆய்வாளரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணம் நகராட்சியில் 2 மாதங்களாக பில் தொகையை வழங்காமல் நகராட்சி நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டபோது முறையாக பணி செய்யவில்லை என கூறி ஒப்பந்ததாரர் லட்சுமிபதியை சுகாதார ஆய்வாளர் சுதாகர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் பில் தொகையை வழங்க கோரியும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தனியார் வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடச்சந்தூரிலிருந்து வடமதுரை செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் ஏடிஎம் அறைக்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயற்சித்துள்ளார். அப்போது அலாரம் ஒலித்ததால் அவர் அங்கிருந்து தப்பி சென்றார். இதனால் பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லாத்தூர் ஊராட்சி மாங்கோட்டை தெருவில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கும் மின் மோட்டார் பழுதடைந்துள்ளது. இதனால் கடந்த 15 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் கல்லாத்தூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மர்ம விலங்கு கடித்து 4 செம்மறி ஆடுகள் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நங்கவள்ளி சப்பானிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேலுவுக்கு சொந்தமான 4 செம்மறி ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்தன. தகவலிருந்து வந்த வனத்துறையினர் உடற்கூறாய்வு செய்து ஆடுகளை மண்ணில் புதைத்தனர். சுமார் 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் உயிரிழந்ததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி மர்ம விலங்கை விரைந்து பிடிக்க வேண்டும் என்றும் அரசு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயவர்மன் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கொரோனா காலத்தில் வீட்டிலிருந்து பணியாற்றிய போது நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா புகைக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு அடிமையான இளைஞரை மென்பொருள் நிறுவனம் பணியிலிருந்து விடுவித்தது. அதன் பிறகு கூலி வேலை செய்து கொண்டே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் முகமூடி அணிந்து வந்து கட்டுமான பொருட்களை கொள்ளையடித்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்லடத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொண்டு நிறுவனத்தின் அலுவலகத்திற்குள் முகமூடி அணிந்து புகுந்த மர்ம நபர்கள் அலுவலகத்தின் கதவை உடைத்து கேமரா, கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை தேடிச் சென்றனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கொள்ளையர்கள் 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. குஞ்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மணி தனது இருசக்கர வாகனத்தில் பூலாம்பட்டி பில்லுக்குறிச்சி அருகே சென்றுள்ளார். அங்கு சாலையோரத்தில் நின்று ஆசிரியை ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எடப்பாடியிலிருந்து பூலாம்பட்டி நோக்கி அதிவேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மணி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய ரவி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கட்டிடம் கட்டப்பட்டு பல மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதால் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலை, கை, கால்களில் கட்டு போட்டுக் கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் உள்ள தலைமை மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை. இந்த சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்றால் இங்க மக்களுடைய வரிப்பணத்தில் 5 கோடி ரூபாய் கட்டப்பட்டு இதுவரைக்கும் அந்த மக்களுடைய வேதனையில் எளிய மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த மருத்துவமனை நாடி வந்தால் 14 மருத்துவர்களுக்கு பதிலாக வெறும் 3 மருத்துவர்கள் மட்டும்தான் உள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு இதை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும். நியமிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரங்கள் கிராமம் போரல் நடத்தி வலுவான ஒரு போராட்டத்தை மருத்துவமனை முன்பு நடத்துவோம் என்று சொல்லி இது சம்பந்தமாக நாங்கள் முதல் கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எது செய்தாலும் ஒடுக்கமாக ஜனநாயக முறையாக சட்ட ரீதியாக அணுகுவோம். அந்த முறையில் முதலாக முதலமைச்சர் உட்பட எல்லா அரசு அதிகாரிகளும் அமைச்சர் உட்பட முதலாக தபால் அனுப்புகிறோம். தூத்துக்குடியில் ரமலான் பண்டிகையொட்டி எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. எட்டயபுரம் வாராந்திர ஆட்டுச்சந்தையில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் குவிந்தனர். 7 கிலோ எடை கொண்ட ஆடு 6000 முதல் 8000 ரூபாய் வரை விலை போனது. சுமார் 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவையில் 9 லட்சம் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் போத்தனூர் போலீசார் பேருந்து நிறுத்தம் அருகே ரோந்து சென்றபோது அங்கு கையில் பையுடன் நின்ற இளைஞரிடம் சோதனை செய்தனர். அதில் ஏராளமான போதை மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். என் பிள்ளை என் வீட்டுல கூட ஒத்த வேலை பார்த்ததில்லை. 2 பேருக்கும் என் பிள்ளை மறந்துருச்சு. அவங்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்காண்டி என் பிள்ளை ஓடி ஒளிஞ்சிருக்கு. போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்ததுக்கு ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஒருத்தன் ஊத்திருக்கான், ஒருத்தன் கொளுத்திருக்கான். என் பிள்ளை எடுத்து சொல்லி அழுகுது. மருத்துவமனையில் என் பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்த நிலைமை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு ஆளு பழம் இல்லை. என் பிள்ளை உயிரோட கருவிச்சு ஒரு வாரமே என் பிள்ளை உயிரோட கருவிச்சு. என் பிள்ளைய பாருங்க. பங்குனி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர். பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த அவர்கள் கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் கோயிலில் 4 ரத வீதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை வடக்கு மடவிளாகத்தில் உள்ள பிரகன்நாயகி அம்மன் ஆலய திருநடன பெருவிழாவினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் அங்கு சுவாமி தரிசனம் செய்தனர். 70ஆம் ஆண்டாக இன்று அதிகாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருநடன பெருவிழாவை முன்னிட்டு நேற்றிரவு ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்ட சக்தி கிரகம் ஆலயத்தை வந்தடைந்தது. காலையில் அம்மன் வேடமணிந்தவர் திருநடனம் ஆடியபடி வீதிகளில் வலம் வந்ததை பக்தர்கள் திரண்டு கண்டு கழித்து வழிபட்டனர். சன்னதியிலிருந்து தொடங்கிய திருநடன வீதி விழா கீழத்தெரு பிடாரியம்மன் கோயிலில் நிறைவு பெற்றது.
வார விடுமுறை மற்றும் பங்குனி மாத அமாவாசையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் ஏராளமான பக்தர்கள் வந்து கோயில் வளாகத்தில் தங்கியிருந்து அதிகாலையில் அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசையொட்டி அதிகாலையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மன் பச்சை பட்டினி விரதம் என்பதால் இளநீர், மாவு, நீர்மோர், பானகம் உள்ளிட்டவை படைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி உற்சவ விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். மேலூர் அருகே மில்கேட் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் 43ஆம் ஆண்டு பங்குனி உற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பங்குனி மாத அமாவாசையொட்டி சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் இக்கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையொட்டி கடந்த 27ஆம் தேதி முதல் வரும் 30ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் ஓசிக்கு மது கேட்டு டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஓலம்பஸ் காயத்ரி பேக்கரி அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்குள் புகுந்த சிலர் அங்கு பணியில் இருந்த ஊழியரிடம் ஓசிக்கு மது கேட்டும் பணம் தரும்படியும் மிரட்டி தாக்கியுள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் மணிமாறன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் பணி பாதுகாப்பு கேட்டு போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் இன்னும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தெருவில் நடந்து சென்ற சிறுவனை நாய் கடித்து குதறிய பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருமங்கலம் பகுதியில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் தெருநாய் கடியால் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் நாய்களை பிடித்து காட்டு பகுதியில் விட பொதுமக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் நாள்தோறும் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை தெருவில் சென்ற சிறுவனை தெருநாய் கடித்து குதறியது. வலியால் அலறி துடித்ததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி சிறுவனை மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயிலில் கடத்தி வந்த 13 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. டாடா நகர் பகுதியிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயிலில் கஞ்சா கடத்துவதாக ஜோலார்பேட்டை மத்திய பாதுகாப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். அதில் கேட்பாரற்று கிடந்த பையில் 10 மூட்டைகள் அடங்கிய 13 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கஞ்சா கடத்தி வந்தவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளிமேடுபேட்டையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினையில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தோப்புக்கொள்ளை பகுதியை சேர்ந்த ஏழுமலை நண்பர்களுடன் சேர்ந்து வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் தங்கி பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடும் போது ஏழுமலை மற்றும் அவரது நண்பர் அன்பரசனுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஏழுமலையை இரும்புதடியால் அடித்து அன்பரசன் படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அன்பரசன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார்.
வேலூரில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வேலூரை சேர்ந்த 17 வயது சிறுமியை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் கரீம் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வேலூரில் தனியார் மண்டபத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்ப்பமான சிறுமியை அப்துல் கரீம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிறுமி திருமண வயதை எட்டாதது தெரியவந்ததால் மருத்துவர் சத்துவாச்சாரி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அப்துல் கரீமை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அதிமுக பள்ளிப்பாளையம் நகரச் செயலாளர் வெள்ளிங்கிரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், குடிநீர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் நீர்மோர் வழங்கும் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திறந்து வைத்தார். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளின் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தலில் தண்ணீர், மோர் மற்றும் கம்மங்கூழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிவகங்கை தாலுகா காவல் நிலைய போலீசார் சிவகங்கை சித்தலூர் விளக்கு அருகே நின்றிருந்த 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கடப்பாறை, வாள், முகமூடி, கையுறை, மிளகாய் பொடி பாக்கெட் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்க அவர்கள் திட்டம் தீட்டியது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியில் வெட்டி கொன்று முட்புதரில் வீசப்பட்ட பசுமாட்டை கண்டு மாட்டின் உரிமையாளர் கதறி அழுதது காண்போரை கண் கலங்க செய்தது. புல்லரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சரளா 4 பசுமாடுகளை வளர்த்து வருகிறார். மேய்ச்சலுக்கு சென்ற ஒரு பசுமாடு திரும்பி வராததால் சரளா மற்றும் குடும்பத்தினர் மாட்டை தேடிச் சென்றனர். அப்போது சிறுவானூர் கண்டிகை பகுதியில் உள்ள முட்புதரில் கழுத்து, கால் மற்றும் வாய் பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் பசுமாடு இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பசுமாட்டை கண்டு சரளா மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. புகாரின் பேரில் விலங்குகள் வதை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேய்ச்சலுக்கு போன மாடை அநியாயமாக கழுத்தில் வெட்டி, வாயை வெட்டி, அந்த வயிற்று பகுதியில் கத்தி விட்டு குத்தி, கர்ப்பமாக இருக்குது அந்த மாடு, சன மாடாக இருக்குது, அதுக்கு வயிற்றில் கத்தி விட்டு குத்தி கொடூரமாக வெட்டி சாகடிச்சு அந்த மாட்டோட வாழை வெட்டி சாப்பிட்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த மாடு எங்களுக்கு ஒரு செல்லமாக இருக்கும், எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ரொம்ப மனசு வலிக்குது. இது போல் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாய்மையாக கேட்டுக்கிறேன். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.